ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெண்டைக்காய் புளிக்குழம்பு. இதுக்கு நம்ம நல்லெண்ணெய் அல்லது ஆயில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும். 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அதில் கடுகு, சீரகம், தாளிக்கிற உளுந்தப்பருப்பு, வெந்தயம் போட்டிருக்கிறேன். பெருங்காய பவுடர் கடைசியாக போட போகிறேன். கட்டி பெருங்காயமாக இருந்தால் இப்போவே போட்டுக்கணும். இப்போ சின்ன வெங்காயம் பொடி பொடியாக அறுத்து போட்டு தாளிச்சுக்கிறேன். தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா குழைய வதங்கி வரணும். உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காய் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே 5 to 10 மினிட்ஸ் வதக்கி விடுங்க. ஃபஸ்ட்டே வெண்டைக்காய் வதக்கிட்டும் இதில் போடலாம். நான் கொஞ்சமாக தான் செய்கிறனால இதிலையே போட்டுட்டேன். இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துட்டேன். பவுடராக இருக்கிறனால கொஞ்சம் இப்போ லேட்டாக சேர்த்துருக்குறேன். அடுப்பு ரொம்ப மெதுவாக இருக்கணுங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு வெண்டைக்காய் கொஞ்சமாக சுருண்டு வர்ற மாதிரி ஆனதுக்கப்புறமா புளி தண்ணி சேர்க்கணும். மிளகாத்தூள், மல்லித்தூள் 2 சேர்த்துட்டு சாம்பார் தூள் வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ புளிப்பு அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டா வெண்டைக்காய் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் வதக்கிறனால அந்த வழுவழுப்பெல்லாம் போயிருங்க. இப்போ வெல்லம் சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க. புளி ஊற்றிருக்கிறனால வெல்லம் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. பாருங்கள், இப்போ வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.